இளைப்பாறுதலை தேடி திரியும் அசுத்த ஆவிகள் என்கிற தலைப்புற இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம சற்று நேரம் நம்ம தியானிப்போம். இளைப்பாறுதல் என்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியம் இல்ல. இளைப்பாறுதல் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷத்தை நாம் நம்முடைய இருதயங்களிலே உணர முடியும். தாவீது சங்கீதம் 23 அவர் என்னை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேற்றி அப்படின்ற வார்த்தை என்னத்தை குறிக்குதுன்னா ரெஸ்டோரத், இளைப்பாறுதல். இன்றைக்கு நம் ஒவ்வொருவருக்கும் தேவை என்ன அப்படின்னா இளைப்பாறுதல். இளைப்பாறுதல். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்னா இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னார். அப்ப இளைப்பாறுதலை கொடுக்கிறவர் இயேசு. இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு தேவை இளைப்பாறுதல். மனசுக்கு நிம்மதியே இல்லப்பா, மனசுக்கு அமைதலே இல்ல, மனதுல ஒரு இளைப்பாறுதலே இல்லப்பா அப்படின்னு சொல்லி இன்னைக்கு உலகத்துல அநேக மனிதர்கள் நொந்து போகிறத, குடும்பங்கள்ல ஒரு சமாதானம் இன்றி தவிக்கிறத பார்க்க முடிகிறது. ஆனால் இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். இங்கே மத்தேயுல ஒரு விசேஷமான வித்தியாசமான காரியத்தை பார்க்கிறேன். என்ன அப்படின்னா, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது வறண்ட இடங்களிலே அலைந்து இளைப்பாறுதல் தேடியும் கண்டடையாமல். என்னதுங்க? ஒரு அசுத்த ஆவி எங்க இருந்தது புறப்பட்டு போகுதுன்னா, எந்த இடத்துல இருந்து புறப்பட்டு போகுதுன்னா, மனிதனுடைய மனுஷ உடம்புல இருந்து. ஏன்னா மனுஷ உடம்ப அசுத்த ஆவி ஏன் வீடாக வைத்திருக்கிறது என்றால், அதுக்கு என்ன இல்லைன்னா இளைப்பாறுதல் இல்ல. இளைப்பாறுதல் எங்க இருக்குன்னு அதுக்கு சரியா தெரிஞ்சிருக்கு. ஒரு மனுஷ உடம்புல புகுந்து கொண்டு அங்க தனக்கு தேவையான இளைப்பாறுதலை அது தேடி கண்டடையும்படியாக என்ன செய்யுதுன்னா முயற்சி எடுக்கிறது. அதனாலதான் நிறைய மனிதர்கள் பேய் பிடித்தவர்களாக, பிசாசு பிடித்தவர்களாக, அசுத்தாவியினாலே பீடிக்கப்பட்டவர்களாக இந்த உலகத்துல திரிகிறாங்க. ஏன்னா அந்த மனுஷனுடைய உடம்புல உட்கார்ந்துக்கிட்டு தன்னுடைய இச்சைகளை, தான் எதை யோசிக்குதோ, தான் விருப்பத்தை அந்த மனுஷனை கொண்டே இந்த பிசாசு என்ன செய்யுது? நிறைவேற்றி கொள்ளுகிறது. அதனால் தனக்கு ஒரு சந்தோஷத்தை, அதனாலே தனக்கு ஒரு இளைப்பாறுதலை அந்த மனுஷன் மூலமா அது கண்டுபிடிக்குது. அப்ப அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் போது பிசாசுகளுடைய இருப்பிடம் எது அப்படின்னா, இன்னைக்கு முக்கியமா மனுஷனுடைய உடம்பு, மனுஷனுடைய இருதயத்தை, அவனுடைய சிந்தனைகளை அது ஆட்கொண்டு அவனை தன்வசப்படுத்தி அடிமையாக்கி கொள்ளுகிறது. அப்போ ஒரு மனிதனுக்கு இன்னைக்கு ஏன் நிம்மதி இல்ல, அமைதல் இல்ல, போராட்டம், வாழ்க்கையில நிம்மதி இல்ல அப்படின்னு சொன்னா, அவன் பிசாசினால அவன் அடிமைப்படுத்தப்பட்டு கிடக்கிறதுனால, பிசாசினுடைய போராட்டம் அவனுடைய வாழ்க்கை நுழைந்தபடியினாலதான் என்ன செய்யறான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாமல் தவிக்கிறான். ஆனா இயேசு சொல்லுகிறார், உன் இருதயத்தை எனக்கு தா, உன் கண்களின் வழிகளை நோக்குவதாக. இது வீட்டு வாசப்படியில நின்று கதவை தட்டுறேன்னா நம்ம வீடு இல்ல, நம்முடைய இருதய வாசப்படியில நின்று கதவை தட்டுறாரு. இறுதி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எது வீடு அப்படின்னா நம்முடைய இருதயம், நம்முடைய ஆவி, இந்த சரீரம். நீங்களே ஜீவனுள்ள தேவன் தங்கக்கூடியதான ஆலயமாக இருக்கிறீங்க. நாம தான் என்னவா இருக்கிறோம்? நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கணும்னா உங்க ஆவி, ஆத்மா, சரீரத்தை ஏசப்பாவுக்கு அர்ப்பணிக்கணும்.
அப்படி அர்ப்பணிக்கும் பொழுது அவர் முழுமையாக உங்களை ஆளுகை செய்து உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணி உங்கள் தேவனாக, நம்முடைய தேவனாக அவர் இருப்பாரு. அப்ப அவருடைய இளைப்பாறுதல, சமாதானத்தை நம்ம அனுபவிக்க முடியும். ஆனா இன்னைக்கு நிறைய மனிதர்கள் என்ன செய்றாங்கன்னா, பலவிதமான பாவங்களுக்கு அடிமைப்படுத்தப்பட்டு சாத்தானுக்கு தங்கள் வாழ்க்கைய ஒப்பு கொடுத்து விட்டபடியினால அவங்களுக்கு இளைப்பாறுதலே இல்லை. புரிந்து கொள்ளுங்க, இளைப்பாறுதலை தேடி தெரியும் அசுத்த ஆவிகள். அதுக்கே இளைப்பாறுதல் தேவை. ஏன் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்படியாம போனதுனால அவைகள் என்ன செய்யப்பட்டுருச்சுன்னா, அசுத்த ஆவிகளாக இந்த பூமியில வறண்ட இடங்களிலே அலைந்து திரியக்கூடியதான சாபத்துக்குள்ளாக அவைகள் போய்விட்டன. அசுத்தாவிகள். இந்த அசுத்தாவிகள்ன்றவங்க யாருன்னா, ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு பதிலாக தங்களுடைய சுய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக பரலோகத்துல தேவனுக்கு விரோதமாக போராடின தேவ தூதர்களாக இருந்த ஆவிகள். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததினாலே அவைகள் இன்றைக்கு அசுத்த ஆவிகளாக இந்த பூமியில எங்கும் சுற்றித் திரிகிறது. புரிந்து கொள்ளுங்க. அப்ப ஒரு மனிதனுக்கு, நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஒரு மனுஷன் தான் தேவன் தங்கக்கூடிய ஆலயம். ஒரு மனிதனைத்தான் பிசாசும் தன்னுடைய வீடாக மாற்றிக் கொள்ளுகிறது. அங்கிருந்து அது துரத்தி விடப்பட்ட உடனே, கவனிங்க, துரத்தி விடப்பட்ட உடனே எங்க தெரியுது தெரியுமா? வறண்ட இடங்களிலே அலைந்து திரிய ஆரம்பிக்குது. ஆண்டவரை விட்டு ஒரு மனிதன் அலையும் போது எங்க அலைவான்? வறண்ட இடங்களில அவன் அலைந்து திரியும். அவன் வாழ்க்கை பாலைவனத்தை போல இருக்கும். அவன் வாழ்க்கை ஒரு வனாந்தரத்தை போல இருக்கும். எப்ப தன்னுடைய வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறானோ அன்னைக்கு அவனுடைய வாழ்க்கைய ஆண்டவர் வனாந்தரத்தை வயல்வெளியை போல, அவாந்தர வெளி ஆறுகளை போல ஆண்டவர் மாத்துவாரு. வறண்ட இடங்களிலே அலைந்து திரிந்ததுக்கு யோபு 2:2 சரியான உதாரணம். 1 பேதுரு 5:8 எடுத்து வாசிங்க. விழித்திருங்கள். வாசிப்பா. 1 பேதுரு 5:8. யோபு 2:2. கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்க இருந்து வர்ற? சாத்தான் ஆண்டவர்கிட்ட பேசுறேன், கர்த்தருக்கு பிரதியுத்தரமா நான் பூமி எங்கும் உலாவி அதுல சுத்தி திரிந்து வருகிறேன். ஒரே வேலை. வேலை என்ன தெரியுமா? சுத்தி திரிகிற வேலை. சொல்லுங்க வாயில. யாருடைய வேலை? அப்ப நாமும் கண்ட இடங்களை சுத்திக்கிட்டே தெரியக்கூடாது. டீ கடை, சினிமா, அங்க கொஞ்ச நேரம் இங்க கொஞ்ச நேரம் அரட்டை அடிக்கிறது. ஆண்டு சொல்லாரு, துன்மார்க்கே உட்கார இடத்துல உட்காராத, பரியாசக்காரர் துன்மார்க்குடைய ஆலோசனை நடக்காத, பரியாசக்காரன் உட்கார இடத்துல உட்காராத, பாவிகளுடைய வழியில நிக்காத. சாத்தானுடைய வேலை என்னன்னா, இரவும் பகலுமாக அவன் குற்றப்படுத்துகின்ற ஒரு வேலையை செய்கிறான். இரவும் பகலுமாக அவன் இளைப்பாறுதலை தேடி அவன் இந்த பூமியிலே, அதுவும் குறிப்பா வறண்ட இடங்களிலே அவன் சுற்றி திரிகிறான். எப்படி சுற்றி திரிகிறான்னு சொல்லி 1 பேதுருல 5:8 வாசிக்கிறான். தெளிந்த புத்தியாயிருங்க. அதான் சொல்லாரு, தெளிந்த புத்தி உள்ளவங்களாயிருங்க, விழித்திருங்க. ஏனெனில் உங்கள் நம்முடைய எதிராளி யாரு? உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கேச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எவனை விழுங்கலாம், எந்த குடும்பத்தை கெடுக்கலாம், எந்த குடும்பத்துக்குள்ள சண்டைகளை, குழப்பங்களை ஏற்படுத்தலாம், போராட்டத்தை ஏற்படுத்தலாம். பிசாசு மனதுல என்னத்தை விதைப்பான் தெரியுமா? சந்தேகத்தை விதைப்பான். பிசாசு மனதுல பயத்தை விதைப்பான். பிசாசு பலவிதமான, பாத்தீங்கன்னு சொன்னா, தற்கொலை எண்ணங்களை பிசாசு விதைப்பான். இதெல்லாம் யாருடைய வேலைன்னா? சாத்தானுடைய வேலை. ஆனா தேவனை நீங்க உறுதியாய் பற்றி கொண்டா, தேவன் கொடுக்கின்ற இளைப்பாறுதலை, தேவன் கொடுக்கின்ற சமாதானத்தை, அமைதல் அவங்க உள்ளத்துக்குள்ளாக நீங்கள் அனுபவிக்க முடியும்.
அசுத்தாவிக்கே இளைப்பாறுதல் தேவைன்னா உங்களுக்கு எனக்கு எவ்வளவு தேவை? சொல்லுங்க. ஒரு வார்த்தை ஏசாயாவில் எழுதியிருக்கு, நீங்க எடுத்து வாசிக்க வேணாம். அதாவது அந்நிய பாஷையினாலும் பரியாச உதடுகளினாலும் இந்த ஜனத்தோட பேசுவார். இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல் அப்படின்னு சொல்லி போடப்பட்டது. எதுன்னா, நாம அந்நிய பாஷைகளை ஆண்டவர் கொடுத்த பரலோக பாஷை, நவமான பாஷையில நம்ம பேச 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 நம்முடைய உள்ளத்துக்குள்ள ஆண்டவர் கொடுக்கின்ற இளைப்பாறுதலை நம்ம அனுபவிப்போம். இன்னைக்கு அந்நிய பாஷையை கூட இன்னைக்கு நிறைய பேர் விசுவாசிக்கிறது இல்ல, கொச்சைப்படுத்துகிறார்கள். ஆனா அந்நிய பாஷையில நீங்க பேசி பாருங்க, உங்க புத்தி இருக்குல்ல, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கன்னு சொன்னாரே, அந்த தெளிந்த புத்தி உங்களுக்குள்ளாக வரும். அந்நிய பாஷையில நீங்கள் பேச 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 ஆண்டவர் வெளிப்பாட்டு மண்டலத்துக்குள்ளாக தேவன் உங்களை நடத்துவார். அந்நிய பாஷையில பேச பேச உங்களுடைய ஆவிக்குரிய குணாதிசயங்களிலே ஒரு மாற்றங்கள் பிறக்கும். அந்நிய பாஷையில நீங்கள் பேச பேச உங்க உள்ளத்துக்குள்ள தேவன் கொடுக்கின்ற சமாதானத்தை, அமைதலை, இளைப்பாறுதலை நீங்கள் அனுபவிப்பீங்க. ஆண்டவர் கொடுத்தது எதுவுமே சோட கிடையாது. அப்ப அந்நிய பாஷையில பேசுங்க. இதுதான் இளைப்படைந்தவன இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். எதுன்னா, நீங்கள் அந்நிய பாஷையிலே நீங்கள் பேச வேண்டும், கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த அசுத்தாவி என்ன செய்தான் தெரியுமா? ஆசிங்க, நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் அப்படின்னு சொல்லுது. அதோட வீடா? சொல்லுங்க. உங்க சரீரம் யாருடையது? தேவனுடையது. அவரால் படைக்கப்பட்டது. அவரால் படைக்கப்பட்டது அவருக்கு உரிமையானது, அவருக்கு சொந்தமானது. ஆனா அதை இந்த பிசாசு என்ன செய்ய தெரியுமா? ஏன் வீடுன்னு சொல்லுது. ஏன் வீடுன்னு சொல்லுதுங்க. ஆனா ஆண்டவரோ சொல்லாரு, நீங்க நான் தங்கக்கூடிய வீடு, நீங்க என்னுடைய ஆலயமா இருக்கிறீங்க. நீ ஆண்டவருக்கும் வாழ்வை ஒப்பு கொடுத்தீங்கன்னா உன்னுடைய இருதயமானது, உன் சரீரமானது தேவனுடைய ஆலயமா, தேவனுடைய வீடா இருக்கும். நீ ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்காத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பன்னா அங்கே அசுத்தாவி இளைப்பாறுதலை தேடி தெரிகிறதுனால அது உனக்குள்ளாக உட்புகுந்து குடியிருக்க ஆரம்பிக்கும். உன் இருதயத்திலிருந்து சமாதானம், உன் சரீரத்திலிருந்து ஆரோக்கியம் உன்னை விட்டு போய்விடும். புரிந்து கொள்ளுங்க. அது நான் விட்டு வந்த என்னுடைய வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்க வந்து அங்க வருமா, திருப்பி வருமா, அங்கேயே வந்து. அப்ப இதுல இருந்து நல்லா தெரியுது, ஒரு மனுஷன் தான் பிசாசுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறதுக்கு ஒரு மனுஷனுடைய உடம்பு தான் சரியான இடம். அப்ப பிசாசுக்கு நம்முடைய சரீரத்தை கொடுக்காம நம்முடைய சரீரத்தை யாருக்கு கொடுத்துறணும்? நம்முடைய ஆத்மாவை, நம்முடைய ஆவிய கர்த்தருக்கு கொடுத்துறணும். கர்த்தருக்கு கொடுத்துறணும். அந்த வீட்டுக்கு திரும்பி வரும்போது அந்த வீடு எப்படி இருக்கா? வெறுமையாக, பெருக்கி, அது ஜோடிக்கப்பட்டதாக. ஒரு வீட்டுல வாடகைக்கு இருக்கிற ஒரு வீட்டாரு அந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது அந்த வீடு என்ன செய்வாங்க? கண்டிப்பா அந்த வீட்டு எஜமான் அந்த வீட்டை முதலாவது அத வீட்டை பெருக்கி சுத்தப்படுத்துறாரு. சுத்தப்படுத்துறது மட்டுமல்ல, அதை ஜோடிச்சு அதை ஒயிட் வாஷ் பண்ணி நல்லா அலங்காரப்படுத்துகிறார். இப்ப அந்த வீடை பார்க்கும் பொழுது அழகா இன்னொரு புதிய நபர் வந்து குடியிருப்பதற்கு ஏற்ற வீடாக அது மாற்றப்படுகிறது. அப்ப ஒரு மனுஷனை விட்டு அசுத்தாவி வெளியே போயிட்டு அங்க இங்கேயுமா சுத்தி தெரியுது, வறண்ட இடங்களில பூமி எங்கும் சுற்றி திரியுது. ஆனா எங்கேயும் பார்த்தா இளைப்பாறுதலே கிடைக்கல. அப்படின்ன உடனே இளைப்பாறுதலுக்கு சரியான இடம் மனுஷ உடம்பு. அதனால திருப்பி அங்க வந்து பாக்குது. அந்த இருதயம் இயேசுவுக்கு தன்னை ஒப்பு கொடுத்த இருதயமாக இருந்தா அதுக்குள்ள நுழைய முடியாது. இப்போ ஒரு மனுஷனை விட்டு அசுத்தாவி வெளியே போயிருது. அவன் ஒரு மனிதன் விடுதலையாக்கப்பட்ட உடனே அந்த வீட்டுக்குள்ள எதை நிரப்பணும் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு தெரிந்து கொள்ளுங்க, ஆண்டவரே நான் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு நம்முடைய வாக்கை என் இருதயத்துல வைத்து வைத்தேன். நல்லா கவனிங்க. கடவுளுடைய வசனங்களை, ஆண்டவருடைய வசனங்களை இருதயம் முழுவதும் நாம் நிரப்பிக் கொள்ளணும். என்னது? வசனத்தை
கொண்டு உங்க இருதயத்தை, உங்க மனதை நீங்க நிரப்பிக் கொள்ளணும். வீண் சிந்தனைகளை வெறுத்து உம்முடைய வேதத்துல நான் பிரியமா இருக்கிறேன். அப்ப வாலிபன் தன் வழி எதனால சுத்தம் பண்ணுவான்? உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக் கொள்ளுகிறதுனால. இயேசு சொல்றாரு, ஆண்டவரே உம்முடைய வேதம் என் உள்ளத்துக்குள்ள இருக்கிறது அப்படின்னு. அப்ப உங்க உள்ளம், உங்க இருதயம், உங்க மனது தேவன் தங்கக்கூடிய ஆலயமா இருக்கிறதுனால நீங்க அதுல எதை நிரப்பிக்கிறனா? வெறுமையா இருந்துச்சுன்னா அசுத்தாவி உள்ள வந்துடா. எதை வச்சு நிரப்பிக்கிறனா? வேத வசனங்களை உங்க இருதயத்துக்குள்ள நிரப்பி வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது உள்ள எதுவும் நிறையாது, வராது. அடுத்து தாவீது சொல்றாரு, என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. அப்ப எதை வச்சு நிரப்பிக்கிறோம்னா, ஆண்டவருடைய அபிஷேகத்தினுடைய நிறைவு, ஆண்டவருடைய வசனத்தினுடைய நிறைவு, ஆண்டவருடைய அபிஷேகத்தினுடைய நிறைவு உங்க உள்ளத்தை நிரப்பி கொள்ளும் பொழுது அங்க பிசாசு நுழைய முடியாது. ஆனா அது வெறுமையா இருந்துச்சுன்னா, வசனம் அங்க உள்ள இல்லைன்னா, அபிஷேகம் உனக்குள்ள இல்ல அப்படின்னு சொன்னா, அங்க ஆட்டோமேட்டிக்கா அசுத்தாவிகள் அங்கே உள்ளே நுழைந்து அங்க குடியிருக்கிறதுக்காக அங்கே வரும். அலங்காரப்படுத்தப்பட்ட வீடு. எதை வச்சு அலங்காரப்படுத்தணும் உங்களை அப்படின்னா, வேத வசனங்களாலே உங்களை அலங்காரப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆண்டுடைய கிருபையின் நிறைவை உங்களுக்குள்ளாக வைத்துக் கொள்ளுங்கள். கிருபையை கேட்டு கேட்டு காலைதோறும் ஆண்டவரே நம்முடைய கிருபைகள் புதியவைகள். பவுல சொன்னார், பார்த்து என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உன்னை விட்டு விலகாம இருக்கும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமா விளங்குன்னு சொன்னாரு. அப்ப அந்த கிருபையால உங்களை நிரப்பிக் கொள்ளணும், வசனத்தால உங்களை நிரப்பிக் கொள்ளணும், அபிஷேகத்தால உங்களை நிரப்பிக் கொள்ளணும். அதை நீங்களே செய்ய முடியுமான்னா உங்களை அர்ப்பணிங்க, ஆண்டவர் அதை செய்வாரு. இப்ப அந்த இடத்துல வருது, வந்தா அந்த வீடு டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி இருக்கு. ஆனா அந்த வீடு வெள்ளையெல்லாம் நல்லா அடிச்சிருக்கு. ஆனா அந்த வீடு வெறுமையா இருக்கு. அதனாலதான் உள்ள நுழைஞ்சிருச்சு. பார்த்துச்சு, அப்படி உத்து பார்த்துச்சு. இந்த நபர் எப்ப பார்த்தாலும் உறங்கிக்கிட்டே இருக்காரு. இந்த நபரு எப்ப பார்த்தாலும் பைபிளே படிக்கிறது இல்ல, ஜெபமே பண்றது இல்ல. காலையில எந்திரிச்சா ஜெபத்தை மறந்துடுறாரு. சரியா ஆலயத்துக்கே இந்த நபர் போறது கிடையாது. எப்படி பிசாசு வருது அந்த இடத்துக்கு திருப்பி? ஏன்னா அந்த இடத்துல தான் போனது. இயேசு உள்ள வந்த உடனே இது வெளியே போயிருது. இந்த நபர் உள்ள வந்த உடனே அங்க வந்து நின்று பாக்குது, இப்படியே பாக்குது, ஊத்து பாக்குது. நல்ல டெக்கரேஷன்லாம் நல்லா தான் இருக்கு. ஆனா இந்த நபர் இன்னும் பைபிள் வசனங்களை உள்ள கொண்டு வரல, இன்னும் சரியா ஜெபிக்கல, ஜெபஜீவியத்துக்கு ஒப்பு கொடுக்கல, சரியா உபவாசிக்கல, சரியா ஆலயத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்ய போறது கிடையாது. பக்கத்துல வீட்டு ஜெப கூட்டம்னு சொன்னா வர்றது கிடையாது. காணிக்கையை மட்டும் கொடுத்துட்டு வீட்டுல உட்கார்ந்துக்குவார். அப்ப அந்த வீடத்தான் குறி வைக்கும் அசுத்தாவி. உத்து பார்த்து என்ன பண்ணுது தெரியுமா? பாருங்க வசனத்தை, என்னை பாருங்க, பாருங்க, திரும்பி வெறுமையா இருக்க ஜோடிக்கப்பட்டதாக இருக்க கண்டு திரும்பி போய், இப்ப ஒரே ஆள் வந்தா இந்த வீட்டு ஓனர் விரட்டி விட்டுவாரு. ஒரே ஆள் வந்தா நம்ம திருப்பி வந்தோம்னு சொன்னா, நீ ஏற்கனவே உனையதான் வாடகை வீட்டுல இருந்து வெளியே அனுப்பிட்டல. வீட்டுக்கு சொந்தக்காரர் இயேசுங்க. ஆனா இது உரிமை பாராட்டுகிறது. ஆனா எந்த வீட்டு அது உரிமை பாராட்டும்னா, எந்த ஆத்மா, எந்த கர்த்தருடைய பிள்ளை சரியாக ஜெபிக்காம, சரியா கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகாம, சரியா ஆண்டவருடைய வசனங்களை நேசித்து வாசிக்காம, ஆண்டவரை நல்லா நேசிக்காம இருக்கா, அந்த நபரை பார்த்து குறி வச்சிருக்கோம். முதல்ல ஒரே ஆவியா இருந்துச்சு, உட்கார்ந்து நல்ல ஜம்முன்னு உட்கார்ந்து இருந்துச்சு. என்ன பண்ணு தெரியுமா? இப்ப நீங்க ஒரே ஆளா வந்தா இந்த வீட்டு ஓனர் உள்ள ஏத்த மாட்டாரு. அதனால என்ன பண்ணும் தெரியுமா? 7 பேரை, அந்த வசனத்தை படிங்க, திரும்பி போய் தண்ணிலும் பொல்லாத, இதுவே ஏற்கனவே கேடுகட்டாவி, ஏற்கனவே இதுவே கேடுகட்டாவி, ஆனா தண்ணிலும் பொல்லாத, என்னைய விட ரொம்ப மோசமான ஆளுன்னு சொல்லி தண்ணிலும் பொல்லாத வேறு 7 ஆவிகளை, 7ன்றது என்ன தெரியுமா? பூரணம். 7 பிரிக்க முடியாது. ஆண்டவரே மரியாளுக்குள்ள 7 பிசாசுகளை தான் துரத்தி இருந்தாராம்.
அப்ப 7 பிசாசுகளை துரத்தி இருந்த அந்த மரியாள் தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தார். ஒப்பு கொடுத்ததுனாலதான் ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? இவள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். உலகத்தில் இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ இவளை பற்றி சொல்லப்படும்னு சொல்லி ஆண்டவர் சொன்னார். அப்ப 7 பிசாசுகள், புல்லாத தண்ணிலும் புல்லாத 7 பிசாசுகளை கூட்டி வந்து அங்க உட்கார்ந்துக்கிறோம். இப்ப போவனா போகுமா? உட்புகுந்து, என்னது உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்ப இயேசு கிறிஸ்து உங்க சரீரமாகிய உங்க ஆத்மாவுல, உங்க சரீரத்துல, உங்க ஆவியில குடியிருக்கும்படியாக உங்க வாழ்வை நீங்கள் ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? அல்லது அசுத்த ஆவிகள் உங்களுக்குள்ளாக புகுந்து குடியிருக்க உங்க வாழ்க்கைய ஒப்பு கொடுத்திருக்கீங்களா? ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தா நீங்க இளைப்பாறுதலை அனுபவிக்கலாம். ஆண்டவருக்கு உங்களை ஒப்பு கொடுக்கலன்னா அசுத்தாவி உங்களுக்குள்ள உட்புகுந்து கொண்டு அது இளைப்பாறுதலை அனுபவிக்கும். உங்களுக்குள்ளேயே போராட்டம் இருக்கும். அப்பொழுது ஆண்டவரே சொல்லாரு, அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையை பார்க்கலாம், பின்னிலைமை அதிக கேடு உள்ளதாக இருக்கும். முன்னிலைமையை விட பின்னிலைமை அதிக கேடு உள்ளதா இருக்கும். இதுக்கு யாரு காரணம்? கேடு உள்ளதா இருக்க யாரு காரணம்னா அந்த நபர் தான் காரணம். என்னன்னா அசுத்தாவி வெளியே போன உடனே அவர் சரியா என்ன செய்யணும்? கர்த்தரை பற்றி கொள்ளணும், கர்த்தரை பிடித்து கொள்ளணும், ஆண்டுடைய வசனங்களுக்கு தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கணும், ஆண்டுடைய வசனங்களால தன்னுடைய மனசையும் இருதயத்தையும் நிரப்பிக் கொள்ளணும். அப்ப அசுத்தாவி உள்ள வர முடியாது. ஏன்னா வசனம் உள்ள இருக்க. அபிஷேகத்தால தன்னுடைய வாழ்க்கையை நிரப்பிக் கொள்ளணும், தேவனுடைய கிருபையினால தன்னுடைய வாழ்க்கையை நிரப்பிக் கொள்ளணும். அப்படி அவர் உங்களை நிரப்பணும்னா உங்க வாழ்க்கையை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். எப்படின்னா பழைய ஏற்பாட்டுல ஒரு ஸ்திரீ கடன் பட்டு இருந்தாள் இல்லையா? அந்த கடன் கொடுத்தவன் அவளுடைய பிள்ளைகளை அடிமையாக்கி கொள்ள வந்தான். ஆண்டவர் ஒரு ஆலோசனை சொன்னாரு. ஆண்டவரே, என்கிட்ட வேற பாத்திரம் இல்ல, அயல் வீட்டுக்கு பக்கத்துல போய் எல்லா இடத்துலயும் பாத்திரங்களை கேட்டு வாங்கினப்ப அவருடைய பிள்ளைகள் போய் எல்லா வீடுகளையும் பாத்திரங்களை வாங்கி கொண்டு வந்தாங்க. ஒரு கூட எண்ணெய் தான் இருந்துச்சு. அந்த எண்ணெய எல்லா பாத்திரங்களிலும் வார்த்த பொழுது அது நிறைந்த பொழுது அவருடைய வாழ்க்கையில கடன்ல இருந்து விடுதலை வந்தது. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய கிருபையை அதிகப்படுத்திக் கொள்ளணும், ஆண்டுடைய அபிஷேகத்தை அதிகப்படுத்திக் கொள்ளணும், தேவனுடைய வசனங்களை உங்க இருதயத்துக்குள்ள அதிகப்படுத்திக் கொள்ளணும். அதிகமா ஜெபத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், உபவாசத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அதிகமாய் தேவனை நேசிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்ப ஆண்டவருடைய பரிபூரணமான அந்த இளைப்பாறுதலை நீங்கள் பெற்று அனுபவிக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாரு. அதிகமா அந்நிய பாஷைய பேசுங்க. இளைப்பாறுதலை தேடி திரியும் அசுத்தாவிகள். அதுக்கு இளைப்பாறுதல் தேவை. அப்படின்னா ஒரு மனிதனுடைய சரீரம் அதுக்கு தேவைப்படுது. உனக்கு இளைப்பாறுதல் தேவைன்னா உனக்கு யாரு தேவைன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தேவை. அவருக்கு ஆவி ஆத்துமா சரீரத்தை 100% அப்படியே ஒப்புக்கொடு, அர்ப்பணி. அவருக்கு வாழ்க்கையை ஒப்புக்கொடு. அவரையே எப்போதும் வாழ்க்கையில நினைத்து கொண்டிரு. அவருக்கு நீ அடிமையாக இரு. அவர் உன்னை அடிமையாக அழைக்கவில்லை, அவர் உன்னுடைய சொந்த மகனாக மகளாக அவர் அழைத்திருக்கிறார். அப்ப வசனங்களால இருதயத்தை நிரப்பிக் கொள்ளுங்க. ஒரே ஒரு வாழ்க்கை இயேசுவுக்காக வாழும்படியா உங்க வாழ்க்கையை அர்ப்பணிங்க. ஆண்டவர் கொடுக்கின்ற சமாதானத்தை, ஆண்டவர் கொடுக்கின்ற அமைதலை, ஆண்டவர் கொடுக்கின்ற நிம்மதியை, ஆண்டவர் கொடுக்கின்ற விடுதலையை, ஆண்டவர் கொடுக்கின்ற இளைப்பாறுதலை பெற்று அனுபவிங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் அவர் உங்களுக்கு தருவார். ஆமென். போராட்டம் இல்லாத வாழ்க்கையை தேவன் உங்களுக்கு தருவார். இந்த வார்த்தைகளை கேட்பதோடு நீங்கள் ஜெபித்து ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.